வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 163 பாடியவர் அம்மோகன், திணை நெய்தல். அதாவது இது ரொம்ப ஒரு ம் வருத்தத்திலயும் அதில ஒரு ரசனையோட ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வருத்தம் துன்பமானது தான். ஆனா, இந்த பாட்ட கேட்கிறப்போ, அந்த பாட்டோட பேக்கிரவுண்ட யோசிக்கிறப்போ ரொம்ப நல்லாருக்கு. ஏன்னா, இன்னொருத்தர் தானே வருத்தப்படுறாங்க. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது ரொம்ப வருத்தப்படுறவங்க நைட்ல தூங்க மாட்டாங்க. அது எந்த வயசா இருந்தாலும் சரி, சரியா தூக்கம் வராது. அப்ப அவங்களோட மனசு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பாட்டு நெய்தல் திணையில கடல் ஓரத்துல ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின். கடல் ஓரத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த பொண்ணுக்கு அம் கணவரையோ, காதலரையோ பிரிஞ்சிருக்காங்க. பிரிவுன்றது வந்து அ பிரிவு பிரிவு இருக்கிறப்ப தான் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. பொதுவா மனுஷங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கிறப்ப தான் பயங்கரமா திங்கிங்லாம் வரும். பயங்கரமா யோசிப்பாங்க. அப்போ அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, அந்த பெண் வருத்தமா இருக்காங்க. கடல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் மட்டும் தான் இருக்கு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தூங்கிர்றாங்க. குடும்பம் எல்லாரும் தூங்கிர்றாங்க. இந்த பொண்ணு மட்டும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடல் அலை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு சத்தம். அப்போ அந்த கடல பார்த்து இந்த பொண்ணு பேசுறாங்க. பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. முக்கியமான 2 விஷயம் இருக்கு. பாட்ட வாசிக்கிறேன். "யார் அணங்குற்றனை கடலே" யார் அணங்குற்றனைன்னா, யாரால் உனக்கு வருத்தம் ஏற்பட்டது? "யார் அணங்குற்றனை கடலே" "பூழியர் சிறுதலை வெள்ளைத் தோடு பரந்தன்ன" அதாவது பூழியர் நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. இந்த வீடியோல பேச வேணாம். வேற ஒரு வீடியோல சொல்றேன். பூழியர் நாடுன்னு ஒரு நாட்டுல சிறு தலை சிறு தலையை உடைய வெள்ளாட்டு கூட்டம் வந்து மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு அது வந்து ஒரு முல்லை நிலம். அங்க வந்து ஆடுகள் மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. அது போல தோடு பரந்தன்ன அன்னன்னா போல மீன் ஆர் குறுகி குறுகின் கானலம் பெருந்துறை அப்படின்னா மீன் ஆர்னா மீனை உண்ணக்கூடிய குறுகுன நாரைகள் அந்த கடல் வாழ் பறவைகள் எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமா அங்க இருக்காம். மீனார் குறுகின் கானலம் பெருந்துறை அந்த கடற்கரையில நிறைய அந்த கடல் வாழ் குருவிகள் நாரைகள் இந்த கொக்கெல்லாம் வந்து அப்படி கூட்டம் கூட்டமா இருக்கு. அது பொதுவா அப்படித்தானே இருக்கும். மீன் வந்து பிடிக்கிறதுக்கு கூட்டம் கூட்டம் எல்லா கடற்கரையிலும் அப்படித்தான் இருக்கும். கூட்டம் கூட்டமா வந்து பறவைகள் வெள்ள வெளேன்னு இருக்கும். அதுக நின்னுகிட்டு இருக்கு. அப்படி நின்னுட்டு இருக்கப்போ இருக்கும். ஏன்னா பகல்ல நடந்தத சொல்றா. அந்த டைம்ல தான் அந்த காதலன சந்திக்கிற டைம். அப்போ குருவிகள்லாம் நெறைய இருக்கு. இப்போ அடுத்த வரி என்னன்னா, "வெள்வி தாளை திரையலை நல்லென் கங்குலும் கேட்கும் நின் குரலே." அதாவது வெள்வி தாளைன்னா வெள்ளை நிறத்தை உடைய தாழம்பூ. தாழம்பூ மரங்கள் வந்து அந்த கரையோரத்துல இருக்கு. அப்ப அந்த கடல் அலைகள் வந்து அந்த தாழம்பூ மரத்துல வந்து சல்லுன்னு அடிக்குது. அந்த அடிக்கிற சவுண்டு எப்படி இருக்குன்னா, நல்லென் கங்குலும் கங்குலும்னா இரவு. கங்குலும் நல்லென்னா அமைதியான ராத்திரியில, அந்த கேட்கும் நின் குரலே அதாவது அந்த தாழம்பூ மரம்லாம் நல்ல அந்த மரம் வந்து உயரமா இருக்கும். ஒரு 10 அடி கூட இருக்கும். அந்த தாழம்பூ மரத்துல வந்து அடிக்கிற அந்த சவுண்டு, அந்த கடலோட குரல் மாதிரி கேட்குதாம். அதாவது வருத்தமா. அந்த குரல் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அது போல அந்த குரல் கேட்கிறப்போ, அவ கேட்கிறா, "யார் அணங்குற்றனை கடலே! நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? உனக்கு யாரால இந்த துன்பம் வந்தது?" அதாவது என்ன அர்த்தம்னா, இவளும் மன கஷ்டத்துல இருக்கா. கடலும் மன கஷ்டத்துல இருக்கிறதா அவ நெனைக்கிறா. ஏன்னா, ஒரு நீங்க பகல்ல கூட நீங்க கடல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருந்தா, கடலும் சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம வருத்தமா பார்த்தோம்னா, அது வருத்தமா இருக்கும். உற்சாகமா பார்த்தா உற்சாகமா இருக்கும். என்ன நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ன்றது நம்மளோட மனசு தான். நீ சினிமாவுல ஒரே கடல் தானே. சினிமாவுல பேக்ரவுண்ட் மியூசிக் ஏத்த மாதிரி அந்த கடல நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம மனசுல வருத்தம் இருந்துச்சுன்னா, வந்துகிட்டு, போய்க்கிட்டு, வந்துகிட்டு, போய்க்கிட்டு இருக்குன்னு தோணும். சந்தோஷமா இருந்ததுன்னா, சில்லுன்னு காத்தடிக்குதுன்னு தோணும். புரியுதுங்களா? நல்ல பெரிய, பெரிய அலை வந்துச்சுன்னா, நம்மளுக்கு நம்ம உற்சாகமா இருந்தோம்னா, அதுவும் உற்சாகமா இருக்கிற மாரி இருக்கும். ச்சே! பீச் தான் உலகத்தில அழகுன்னு தோணும். வருத்தமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க,
அ அது கொஞ்சம் எரிச்சலாவும் இருக்கும். அப்படியே ரொம்ப ஒரு ஏகாந்தமா, ஒரு தத்துவார்த்தமா அந்த கடல பார்க்குறது. அது மனுஷனுடைய இயல்பு. சரிங்களா? அதேபோல இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, குருவி வந்து மீன சாப்பிடுற குருவிகள் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கு. அது வந்து ஆட்டு தல மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வருத்தமா இருக்கிறப்போ ஏதோ சம்மந்தம் சம்மந்தம்லாம் பேசுறது. அந்த ஆடுகள் நிக்கிற மாதிரி இந்த குருவிகள் இருக்கும். நான் அந்த டைம்ல அவன போய் சந்திச்சேன். இப்போ பார்க்க முடியல. பேச முடியல. அதாவது பிரிவோ, தற்காலிக பிரிவோ எதுனாலயோ பிரிவா இருக்குது இப்போ. அது அவ்வளோதான். அதாவது அவ அவ வந்து அந்த சீன பத்தி சொல்றப்போ, அதாவது இந்த குருவிகள பத்தி சொல்றப்போ, அந்த காதலன பத்தி யோசிக்கிறா. அவ்வளோதான். இப்ப அந்த கடல் வந்து வருத்தமா இருக்கு. இவள மாதிரியே. அப்ப வந்து தாழம்பூல வந்து இப்படி தாழம்பூ அந்த மரத்துல வந்து அடிக்கிறப்போ, அமைதியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா, பேக்கிரவுண்ட் மியூசிக் இல்லாத ஒரு கடல் எப்படி இருக்கும்? ஒரே அமைதியா இருக்கும். அப்படியே சல்லுன்னு தண்ணி அடிச்சுட்டு போகுது. இவ வருத்தமா இருக்கா. அதனால அந்த சத்தமும், அவளு அந்த கடலுடைய வருத்தமான குரல் மாதிரி இருக்கு. சரிங்களா? அதாவது நம்மளோட மனசு வருத்தமா இருக்குன்னா, கடலும் வருத்தமா இருக்கு. அந்த போல அவ வந்து கேட்கிறா. இந்த அமைதியான ராத்திரியில அ கங் அ "நல்லன் கங்குலும் கேட்கும் நின் குரலே." உன்னோட குரல் எனக்கு கேட்குது. நானும் வருத்தமா இருக்கேன். நீயும் வருத்தமா இருக்க. எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினது தலைவன். அதுபோல உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினது யாரு? அப்படின்னு கேட்கிறா. கரெக்ட்டா? பாட்டு இதான் பாட்டு. அதாவது பாட்டுடைய இந்த நம்மளுக்கு இந்த மியூசிக்லாம் இல்லாத காலத்துல யோசித்து பாருங்க. மனசு தான் வந்து ஏதாவது யோசனை பண்ணிட்டே இருக்கும். வருத்தப்படுறவங்களோட மனசு அல்லது ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ